டுடே வந்து என்ன பார்க்க போறோம்னா ஃபைனல் ரிவிஷன் தான். இதுவரை ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷனை எடுத்துக்கிட்டு தான் அதில் வந்து 3 மெத்தடு ப்ளஸ் 1, அதாவது லாஸ்ட்டாக உங்களுக்கு கான்ஜுகேட் மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இந்த நம்ம 3+1 இந்த 4 மெத்தடுமே யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன்ல இருந்து 2 to 3 கொஸ்டின் இல்லை 3 to 4 கொஸ்டின் அந்த எக்ஸாமோட பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்டா, டிகிரி ஸ்டாண்டர்டா, டிஆர்பி பாலிட்டிங் லெக்சர் ஓரியண்டா கேட்குறாங்களா அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதுவரை பார்த்தது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைனல் ஒரு ரிவிஷனுக்காண்டி நீங்க இந்த ஒரு சார்ட் எடுத்து பார்த்தா போதும், இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா இதுமே ஃபார்முலாமே உங்களுக்கு ஞாபகம் வரது அந்த மாதிரி நான் கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. அதாவது சீரியல் நம்பர், டைப்ஸ் ஆஃப் பீம் வித் படமோட கொடுக்குறேன். ஓகே, இங்க பெண்டிங் மொமெண்ட், இங்கே ஸ்லோப் தீட்டான்னு சொல்லுவோம், இங்கே டிப்ளெக்ஷன். ஓகே, அதாவது ஒய்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொன்றா பாருங்க. ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 1 என்ன எடுத்துக்கிறோம்னா, கேண்டிலிவர் பீம்ல எண்டில் கப்புள் ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம். எண்டில் கப்புள் ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம். எம்ங்கிற கப்புள் ஆக்ட் ஆகுது. அப்போ பெண்டிங் மூமெண்ட் இதுக்கு என்ன வரும், எம் தான் வரும், நெகட்டிவ்ல வரும். ஓகே, அதுக்கு ஸ்லோப் என்ன வரும், எம்எல் வகுத்தல் இஐன்னு வரும். டிப்ளெக்ஷன் என்ன வரும், இதுக்கு வந்து ரெக்டாங்குலரா உங்களுக்கு டயக்ராம் வரும், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். அப்போ அது பாதி L/2 இது பண்ணோம்னா mL² வகுத்தல் 2E வரும். நான் ஆல்ரெடி நடத்திட்டேன், எப்படி வரும்னு இங்கே சொல்ல விரும்பல, ஸ்ட்ரெயிட்டா ரிவிஷனுக்காண்டி இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுக்குறேன். இப்போ அடுத்து ரெண்டாவது, இதே கேண்டிலிவர் பீம்ல எண்ட்ல பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிற மாதிரி, டபிள்யூங்கிற லோட் ஆக்ட் ஆகிற மாதிரி. அப்போ இதுக்கு என்ன ஒரு பெண்டிங் மொமெண்ட், W × Lன்னு வரும். இது L டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா. ஓகே, அப்போ நம்ம ஸ்லோப் என்ன வரும் உங்களுக்கு தெரியும், அதாவது WL² வகுத்தல் 2EA. இது டிப்ளெக்ஷன் என்ன வரும், WL³ வகுத்தல் 3EA. இப்போ இதே பாயிண்டோட சென்டர்ல கொடுக்குறேன், A டிஸ்டன்ஸ்ல. அப்போ இதே பாயிண்டோட சென்டர்ல கொடுக்குறேன் A. இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து L. இது நடத்தி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பாருங்க. அப்போ இது வந்து L - A இந்த டிஸ்டன்ஸ். டபுள்ங்கிற லோடு ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ பெண்டிங் மொமெண்ட் என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு இது தகுந்த மாதிரி பெண்டிங் மொமெண்ட் மாறும். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு டயக்ராம் எப்படி வரும், உங்களுக்கு ட்ரையாங்குலராக வரும். அப்போ W × A × L - A Lங்கிற அளவுக்கு வரும் உங்களுக்கு. அதனால பெண்டிங் மொமெண்ட் விட்டுறேன். நம்ம ஸ்லோப்பு தான் தேவை கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால அதை எடுத்து நான் அப்படியே எழுதுறேன். அப்போ உங்களுக்கு இங்கே ஸ்லோப்பு உங்களுக்கு டயக்ராம்லேயே கொடுத்துருப்பேன், இப்படியே வந்து இப்படி வரும். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல தான் நமக்கு இப்போ இது C பாயிண்ட், இது B பாயிண்ட், இது A பாயிண்ட் அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் டான்ஜென்சியல் θC வேணும், அதை தான் ஸ்லோப் எழுதணும். இந்த இடத்துல தான் நான் என்ன செய்யணும்னா என்னுடைய OC எழுதணும். ஓகே, அப்போ θC இங்கே வேணும்னா இங்கே ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம்ல, அப்போ இந்த இடத்துல உள்ள θB OB நமக்கு ஆல்ரெடி இந்த கேஸில் பார்த்துருக்கோம். அப்போ இந்த θBக்கு போகும்போது இங்கே L டோட்டலாக இருக்கும், இங்கே A கொடுத்துருக்கோம். அப்போ என்ன வரும், W அதை இங்கே நடத்திருப்பேன், WA² 2E நடத்திருப்பேன். அதோட நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த L - Aங்கிற டிஸ்டன்ஸை பெருக்கணும், அவ்வளோதான். அப்போ ஸ்லோப்பு WA² வகுத்தல் 2EI × L - A அப்படிங்கிற டிஸ்டன்ஸை பெருக்கணும். இது ஸ்லோப்பு. டிப்ளெக்ஷன் என்ன வரும், அப்போ இதுலேருந்து இது வரையும் OB ஈக்குவல். அப்போ இங்கே வந்து WA³ 3Eனா இங்கே A டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது WA³ WA³ வகுத்தல் 3E இருக்கும், பிளஸ் இதோட, அதாவது இதுலேருந்து இது வரையும் தான். மீதி இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த தீட்டாவை இந்த L - A டிஸ்டன்ஸால பெருக்கினா போதும். அப்போ WA² வகுத்தல் 2EI × L - A. ஓகே, அதாவது இதோட ஸ்லோப் இங்கிட்டு இங்கே டிப்ளெக்ஷன் கொடுத்துருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதை கேட்பாங்களா சார் அப்படின்னா பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். டிஆர்பி மாதிரியான எக்ஸாமுக்கோ இல்லை ஏஇலே வந்து இன்டர்வியூ போஸ்டிங் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நார்மல் எக்ஸாமுக்கு இந்த 2 கேஸ் கேட்பாங்க. இன்னும் இருக்கு. அடுத்து நாலாவது என்ன அப்படின்னா, நாலாவது இதே கேண்டிலிவர்ல யூடிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி.
இதே கேன்டிலீவரில் எல் டிஸ்டன்ஸில் கொடுப்போம், W/M அளவுக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் தெரியும் உங்களுக்கு, WL²/2. அப்போ இதுக்கு வந்து ஸ்லோப் என்ன வரும் அப்படின்னா, ஸ்லோப்பு அதுக்கு நேரம் எழுதிக்கிறேங்க, WL³/6EA வரும். சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். WL4/8EAங்கிறது டிப்ளெக்ஷன். இப்போ இதே கேன்டிலீவரில் லாஸ்ட் கேஸ், 5வது கேஸ் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, இதே கேன்டிலீவரில் எனக்கு வேரிங் லோடு வருது. இப்போ இந்த மிட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கான லோடு இங்க எவ்வளவு தூக்காதீங்க, அதே மாதிரி இந்த கேன்டிலீவருக்கும் மிட் பாயிண்ட் வரையும் கொடுத்துட்டு மீதி ஃப்ரீயா விட்டு கண்டுபிடிக்கலாம். இந்த கேஸை முடிச்சுட்டு இதை நான் உங்களுக்கு நடத்திட்டு தான் சிம்பிளி சப்போர்ட்டுக்கு வந்து ரிவிஷன் சார்ட் உங்களுக்கு கொடுப்பேன். இல்லாட்டி நான் இதை லாஸ்டா நடத்திடுறேன். ரிவிஷனுக்காண்டி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து கொஞ்ச நேரத்துல உங்க டைம் சேவ் ஆகணும். அதுக்காக என்ன செய்யறேன்னா, அங்கே சிம்பிளி சப்போர்ட்னு உங்களுக்கு கொடுத்து விட்டுறேன். அதை முடிச்சுட்டு லாஸ்டா எழுதிட்டு இந்த யூடியில மிட் பாயிண்ட் வரையும் கொடுத்துட்டு L/2 டிஸ்டன்ஸ் வரையும் கொடுத்துட்டு மீதியை ஃப்ரீயா விட்டுட்டு அதுக்கு என்ன சொல்ல போறோம், அதுக்கு என்ன டிப்ளெக்ஷன் வரும், டிஆர்பி லெக்சரர் ஓரியன்டட் எக்ஸாமுக்கும் ஏஐ மாதிரியான எக்ஸாமுக்கும் அது கேட்க பாசிபிலிட்டி இருக்கு. நான் உங்களுக்கு லாஸ்டா கொடுக்குறேன் இதே கிளாஸ்ல. இப்ப இதுல என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, நான் வேரிங் லோடு கொடுக்க போறேன். வேரிங் லோடு எல்லுங்குலர் டிஸ்டன்ஸ்ல கொடுக்குறேன். W/M அளவு ஆக்ட் ஆகுது. இதுக்கு உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா, எனக்கு மேக்ஸிமம் லோடு சப்போர்ட்ல ஆக்ட் ஆகிற மாதிரி, அதாவது பிக்சட் சப்போர்ட்ல. அப்ப WL²/6. ஏன் இதை மென்ஷன் பண்ண பர்டிகுலர் அப்படின்னா, இதே வந்து மேக்ஸிமம் ஃப்ரீ அண்ட்ல ஆக்ட் ஆகிற மாதிரி 0 வேரிங் லோடு வந்து பிக்சல் ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தேன்னா WL3ன்னு வந்திருக்கும். இது பெண்டிங் மொமெண்ட் சியர் நடத்தும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்ப இதுக்கு என்ன வரும் உங்களுக்குன்னா, WL³/24EA டரை பண்ணி காமிச்சுட்டேன், பாத்துக்கிறேங்க. ஒரு மெத்தட் இல்ல, மொத்தம் 3+1 4 மெத்தட்ல டரை பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எப்படி வந்து ஒரு ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா, அதுல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நமக்கு டைம் சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி மொமெண்ட் ஏரியா மெத்தட பாத்துக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப இதுல வந்து என்ன வரும் டிப்ளெக்ஷன் அப்படின்னா, WL4/30EAன்னு வரும். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், கேன்டிலீவர்ல மொத்தம் 5 கேஸ் பார்த்திருக்கோம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து கேன்டிலீவர் பீம் வித் எண்ட் மூமெண்ட், கேன்டிலீவர் பாயிண்ட் வித் எண்ட் லோடு, கேன்டிலீவர் பீம் வித் மிட் பாயிண்ட் லோடு, கேன்டிலீவர் பீம் வித் யூடிஎல், கேன்டிலீவர் பீம் வித் யூவிஎல், எல்லாத்துக்கும் மொமெண்ட் கொடுத்துட்டேன். ஸ்லோப்பு டிப்ளெக்ஷன். இதுக்கு நீங்க மொமெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். மிட் பாயிண்ட் லோடுக்கு மொமெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன இந்த அளவு நீங்க எடுத்துக்கிறீங்க, ஓகேவா? அப்ப இந்த அளவு எடுத்துக்கிற போது என்ன வரும் உங்களுக்கு டயக்ராம், ஏன் இதையும் எழுதிடுவேன் உங்களுக்கு. அப்ப இந்த அளவு வரும்போது உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரும்னா, இந்த அளவுக்கு வரும். அதாவது த்ரூஅவுட் தி ஸ்பேன்ல பெண்டிங் மொமெண்ட் இந்த அளவுக்கு தான் வரும், இந்த அளவுக்கு தான் வரும். அப்ப இந்த W/Aங்கிற அளவுக்கு தான் வரும். ஓகே, அப்ப அந்த W/Aங்கிற தான் நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல W/A வரும், இந்த இடத்துல எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, A டிஸ்டன்ஸுக்கு வரும். அப்ப இந்த லோடு இன்டு சப்போர்ட். நான் வந்து பெண்டிங் மோட் ஈஸியா கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேனே. என்ன செய்யறீங்க, பக்கத்துல ஒரு கோடை போட்டு விடுங்க. அப்ப இந்த இடத்துல தான் எனக்கு பெண்டிங் மோட் வரணும். அதாவது பெண்டிங் மோட் இது A பாயிண்ட்ல வேணும், சீக்வல் இதை சுத்தி விடுங்க, கீழ் நோக்கி போகுது. அப்ப மைனஸ், அப்ப மைனஸ் W டிஸ்டன்ஸ் என்ன A டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் W/A அளவுக்கு வரும். சைன் எங்க இதுல மைனஸ் ஆகும். உங்களுக்கு கேன்டிலீவரை பொறுத்தவரை பெண்டிங் மோட் வந்து ஹாக்கிங் பெண்டிங் மோட், நெகட்டிவ் பெண்டிங் மோட். அப்ப பெண்டிங் மோட் எல்லாம் மைனஸ்ல தான் வரும். நான் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணல, அவ்வளவுதான். இப்ப இது வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு இதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தவிர்த்து கேன்டிலீவர்ல வெளில கேட்கறது பாசிபிலிட்டி இல்ல. டிஆர்பில அப்படி கேட்கறாங்க அப்படின்னா இதே யூடிஎல் மிட் பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துட்டு, எப்படி பாயிண்ட்லோட வந்து மிட் பாயிண்ட்ல கொடுத்துட்டு மீதி ஃப்ரீயா விட்டாங்களோ அதே மாதிரி யூடிஎல் வந்து மிட் பாயிண்ட் வரையும் கொடுத்துட்டு மீதி ஃப்ரீயா விட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஒரு 2% தான் வாய்ப்பு இருக்கு. அதையும் இந்த கிளாஸ்ல லாஸ்டா வந்து கொடுத்தாரு, உங்களுக்கு போனஸா கொடுத்தாரு. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா, இதே மாதிரி இந்த சைடு அதே சீரியல் நம்பர் போட்டுக்கிறேங்க, சீரியல் நம்பர். அதுக்கு அடுத்து டைப்ஸ் ஆஃப் பீம், டைப்ஸ் ஆஃப் பீம். அதுக்கு அடுத்து பெண்டிங் மொமெண்ட், அதுக்கு அடுத்து ஸ்லோப் தீட்டா இல்ல dy/dx, dy/dx. அங்கே தீட்டா கொடுத்துட்டேன், இங்க எழுதுறேன். ஓகே, dy/dx. இங்கே டிப்ளெக்ஷன், டிப்ளெக்ஷன் அதாவது y. ஓகே, இப்ப நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இங்க 5 கேஸ் கொடுத்துருக்கேன்னா அது ஒரு கண்டினியூஸ் தான் இங்க ஆரம்பிக்க போறேன். ஆறாவதா என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஆறாவதா உங்களுக்கு ஒரு சிம்பிளி சப்போர்ட்ல நடுவில் மொமெண்ட் ஆக்ட் ஆனா எப்படி இருக்கும், எம்ங்கிற மொமெண்ட் ஆக்ட் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்டிங் மோட் உங்களுக்கு என்ன வரும், எம் தான் வரும்.
ஸ்லோப் என்ன வரும் அப்படின்னா, அதாவது ml டிவைடட் பை சாரி பெண்டிங் மோமெண்ட் வந்து உங்களுக்கு பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் உங்களுக்கு இது நான் இந்த கேஸ் நடத்திருக்கேன்ல. அதாவது இப்படி கோடு வந்து இங்கிட்ட ஒரு முக்கோணம் இங்கிட்ட ஒரு முக்கோணம் வரும்ல. அப்ப இந்த ஆரிய சப்போர்ட்டை பொறுத்து அது லெப்டை பொறுத்து பார்க்கும்போது இது ஏ இது பின்னா MB/L அளவுக்கு வரும். அட்டு எதை பொறுத்து பார்க்கும்போது லெப்ட் ஹேண்டை பார்க்கும்போது பெண்டிங் மோமெண்ட் இதை பொறுத்து பார்க்கும்போது ரைட் ஹேண்டை பொறுத்து பார்க்கும்போது -WA/L இருக்கும். இது ரைட்டு. ஓகேவா, மாற்றம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல டிப்ளெக்ஷன் 0வா இருக்கும். அப்போ நமக்கு எது கிடைக்கும்? ஸ்லோப் பத்தியும் கிடைக்கும். அப்போ டிப்ளெக்ஷன் இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்ல அதாவது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்? அப்போ இந்த இடத்துல ஸ்லோப் வந்து டிப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்? 0. அப்போ பெண்டிங் மோமெண்ட் இந்த இடத்துல 0 தானே. அப்போ டிப்ளெக்ஷன் 0. ஸ்லோப் கிடைக்கும். எந்த அளவு கிடைக்கும் அப்படின்னா ml/24 அளவு கிடைக்கும். இதே 7வது கேஸ். 7வது கேஸ் என்னன்னா இதே மூமெண்ட்ல என்ன கொடுத்துருவா, அதாவது இதே வந்து இந்த பக்கம் கிளாக் வைஸ்ல இந்த சைடு ஆன்டி கிளாக் வைஸ்ல. அப்ப இதுக்கு என்ன வரும்? நமக்கு எம்ங்கிற அளவுக்கு தான் மூமெண்ட் ஆக்ட் ஆகும். ரெக்டாங்குலர் அளவு தான் கிடைக்கும். அப்ப இங்க என்ன கிடைக்கும்? ml/2EI. அதுக்கடுத்து இங்க ஸ்லோப் கொடுத்தாச்சு. டிப்ளெக்ஷன் வரும் ml/8EI அளவு கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்து அதே சிம்பிளி சப்போர்ட்ல 8 6 7 8. ஓகே, சிம்பிளி சப்போர்ட்ல இதே மிட் பாயிண்ட் லோடு டபுள்ங்கிற லோடு ஆக்ட் ஆகுது L/2 டிஸ்டன்ஸ்ல. அப்ப இதுக்கு என்ன ஒரு பெண்டிங் மோமெண்ட் WL/4 அளவுக்கு இருக்கும். இதுக்கு ஸ்லோப் என்ன வரும்? உங்களுக்கு நடத்தி கொடுத்துருப்பேன். WL²/16EA அளவுக்கு வரும். அதுக்கடுத்து இதுக்கு வந்து உங்களுக்கு பெண்டிங் சாரி டிப்ளெக்ஷன் என்ன வரும்? WL3/48EA அளவுக்கு வரும். ஓகே, கவனமா இருக்கும். அதுக்கடுத்து இதே வந்து உங்களுக்கு இந்த கேன்லிவர்ல இந்த மிட் பாயிண்ட்ல கொடுக்குறீங்க. இந்த ஏ டிஸ்டன்ஸ் வந்து L/2 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. இங்க என்ன வரும்னா உங்களுக்கு டிப்ளெக்ஷன் 5WL/3 × 48EAன்னு வரும். வேணா உங்களுக்கு கூட சால்வ் பண்ணி பாருங்க. ஏக்கு பதில் L/2 போட்டு பாருங்க. இங்கே L/2 போடுங்க, இங்கே L/2 இங்கே L/2 போடுங்க, கரெக்டா வரும். இங்கேயும் L/2 போட்டுரும் ஏக்கு பதிலா. அப்ப உங்களுக்கு ஸ்லோப்புக்கும் வேல்யூ கிடைச்சிடும், டிப்ளெக்ஷன் வேல்யூ கிடைச்சிடும். டிப்ளெக்ஷன் ஒட்டே கேட்டிருக்காங்க 5WL3/48EA அளவுக்கு இருக்கும். கேன்லிவர்ல மிட் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது, அதாவது நம்மளுடைய இந்த ஏ டிஸ்டன்ஸை L/2, அதாவது கரெக்டா அந்த மிட் பாயிண்ட் லோட்லனா L/2 50% சென்டர்ல எல்லுங்கிற ஸ்பேன்ல கரெக்டா 50% சென்டர்ல, அதாவது இங்கிட்ட L/2 இங்கிட்ட L/2 அளவுக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா மிட் பாயிண்ட்ல. அப்ப 5WL/4 × 48EA கிடைக்கும். நீங்க வேணா சால்வ் பண்ணி பாருங்க, கரெக்டா வரும். ஒரு டைம் கேட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்து 9வது என்ன அப்படின்னா, இதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்து த்ரூ அவுட் தி ஸ்பேன் வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி பார்ப்போம். அப்ப யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆகிற மாதிரி. ஓகேவா, டோட்டல் எல் லென்த்துக்கு. அப்ப W/M அளவுக்கு லோட கொடுத்துக்கிறோம். W/மீட்டர் பெர் மீட்டருக்கு டவுலிங்கிற லோடு ஆக்ட் ஆகுது எவரி ஃபுல் பாயிண்ட்டுக்கும். ஓகேவா, அப்ப யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் லோடுனால அப்ப யூனிஃபார்மா இருக்கும் எல்லா பாயிண்ட்லையும். ஓகே, நான் சொல்லியாச்சு. அடுத்து போவோம். இதுக்கான பெண்டிங் மோமெண்ட் ஈக்குவேஷன் WL²/8. இதுக்கான ஸ்லோப் உங்களுக்கு தெரியும், WL³/24 இதுக்கான பெண்டிங் மோமெண்ட் சாரி டிப்ளெக்ஷனுக்கானது என்ன அப்படின்னா 5WL/384 நான் சால்வ் பண்ணி காமிச்சாச்சு, நீங்க பாத்துக்கிறேன். ஓகே, 384 இப்ப இதுலயே வந்து 9 கேஸ் கொடுத்தாச்சு. இப்ப அடிஷனலா நமக்கு பிக்ஸ்டு பீம்ல வந்து சென்டர் பாயிண்ட் லோடு மிட் பாயிண்ட் லோடு த்ரூ அவுட் தி ஸ்பேன் யூடிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி 2 கேஸ் எடுத்து அதுக்கு ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேக்குறாங்க, பாத்துக்கிறேங்க. அப்ப 10 என்ன அப்படின்னா பிக்ஸ்டு பீம் வித் மிட் பாயிண்ட் லோடு. L/2 நமக்கு பெண்டிங் மோமெண்ட் வந்து நான் நடத்துறேன். இது அதாவது இப்போ நான் அடுத்து மூவ் பண்ண போது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். அதுல எடுத்தோடனே மேட்ரிக்ஸ் உங்களுக்கு மொமெண்ட் ஏரியா மெத்தட் ஸ்லோப் டிப்ளெக்ஷன் மெத்தட்னு உள்ளுக்குள்ள போகாம நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இப்போ சியர் பிளஸ் பெண்டிங் மோமெண்ட் ஆல்டர்னேட்டா முடிச்சாச்சு, அதோட சேர்த்து ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் முடிச்சாச்சு. இப்ப இதே மாதிரி நல்லா கவனிக்கணும், இதே மாதிரி சியர் பிளஸ் பெண்டிங் மோமெண்ட் ஒரு இன்டிடெர்மினேட் செக்ஷன் சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பிக்ஸ்டு பீம் கண்டினியூஸ் பீமுக்கு எப்படி வருங்கிறத தான் நடத்த போறேன் அடுத்து. ஆனா ஸ்ட்ரென்த் மெட்டீரியலுக்குள்ள வராது, உங்களுக்கு இங்க இருக்கணும் செக்ஷன் அனாலிசிஸ்ல வரும். 6 to 7 கொஸ்டின் கண்டிப்பாக கிடைக்கும். அது 3 பார்ட் வீடியோவை போட போறேன். ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பீம் முடிச்சிருவேன். அதாவது இப்ப ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் அதுல வந்து எப்படின்னா உங்களுக்கு
அதை ஒரே கிளாஸா நடத்தி 2 பார்ட்டா போடுவேன் உங்களுக்கு. அதாவது லோடு வர்ற மாதிரி, அதாவது பாயிண்ட் லோடு வர மாதிரி, யூடிஎல் வர மாதிரி. அதே மாதிரி பிக்ஸ்டு பீம் பாயிண்ட் லோடு வர மாதிரி, யூடிஎல் வர மாதிரி. கன்னியஸ் பீமுக்கு அதிகம் கேட்கறதுல இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏங்கிற டிஸ்டன்ஸ்லயும் பிங்கிற டிஸ்டன்ஸ்லயும் வர்ற மாதிரி உங்களுக்கு கன்னியஸ் பீமும் கொடுத்துருவேன். ஓகே, இப்ப அடுத்து அனாலிசிஸ் தான் நடத்த போறேன். அப்ப அந்த அனாலிசிஸ்ல பெண்டிங் மோட் அங்க எப்படி வருது அப்படிங்கிறது அங்க நெகட்டிவ்க்கும் கிடைக்கும், பாசிட்டிவும் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு பெண்டிங் மோட் டயக்ராம் உங்களுக்கே தெரியும். இது பெண்டிங் மோட் டயக்ராம் இப்படி கிடைக்கும். ஓகேவா? அப்ப இங்கேயும் கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு இது நெகட்டிவ் 2 இடத்துலயும், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், மேல பாசிட்டிவ். அப்ப இங்கேயும் கிடைக்கும், இந்த சைடையும் கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு இங்க சொல்றேன். இங்க 9WL/128 அளவு கிடைக்கும். நான் டெரைவ் பண்ணி காமிக்கிறேன், மனப்படம் பண்ணா டெரைவ் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல இதை விட்டுருவோம், கேப் விட்டுருவோம். இதுக்கு ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் வந்து சொல்லிடுறேன் இந்த இடத்துல. அங்கேயும் நான் சொல்ல போறதுல ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் தியரிட்டிக்கல் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது மிட் பாயிண்ட் லோடுக்கு ஒரு பிக்ஸ்டு பீம் மிட் பாயிண்ட் லோடுக்கு எந்த அளவுக்கு ஸ்டிப்பரா இருக்கும், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா இருக்கும் அப்படின்னு பெண்டிங் மூமெண்ட்டையும் டிப்ளெக்ஷனையும் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதை அங்கே பார்த்துக்கலாம். அப்ப இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, நான் நிறைய கொடுத்துருக்கேன். என்ன வரும், WLQ/192E அளவுக்கு இருக்கும். சரி, டிப்ளெக்ஷன் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் ஸ்லோப் 2 0 ஆயிரும், மிட் பாயிண்ட்லயே என்ன செய்யலாம், ஸ்லோப் 0 ஆயிரும், டிப்ளெக்ஷன் தான் கிடைக்கும். அப்ப இது எங்க எழுதுனா, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 0. அப்ப WLQ/192E, ஓகே, 192E. இப்ப அடுத்து என்ன கேஸ் அப்படின்னா, லாஸ்ட் கேஸ் 11. இதே பிக்ஸ்டு பீம் எடுத்துக்கிறேங்க. அதே த்ரூ அவுட் த ஸ்பேன் வந்து எனக்கு யூடிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறேங்க. அப்ப W/M அளவுக்கு லோட் ஆக்ட் ஆகுது L டிஸ்டன்ஸ்ல. இதுக்கு நான் பெண்டிங் மோட் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு பெண்டிங் மோட் எப்படி வரும் அப்படின்னா, அதாவது அப்படியே பேரப்லா 2 டிகிரி பேரப்லா அப்படி வரும். இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். இங்கே WL²/24 இங்கே வரும், WL²/12 இங்கே வருங்கிறத நான் இங்கே சொல்றேன். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 பெண்டிங் மோட் கிடைக்கும். இப்போ இந்த இடத்த விட்டுருவோம். இங்கேயும் ஸ்லோப் வந்து 2 பிக்சல் சப்போர்ட்லையும் 0, சென்டர்லையும் 0 வரும். அப்போ ஸ்லோப் 0. அதே வந்து நமக்கு டிப்ளெக்ஷனுக்கான ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா, WL/4/384E. ஓகே, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது நீங்க இத்தனை மொமெண்டேரியா ஃபர்ஸ்ட் டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட், மொமெண்டேரியா மெத்தட், மெக்கலா மெத்தட், கான்ஜுகேட் பீம் மெத்தட், இந்த 4 மெத்தட் உங்களுக்கு ஏன் வந்து நடத்தி கொடுத்தேன் அப்படின்னா, நீங்க வந்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது, பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறணும், எதுக்காண்டி இதை கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? நீங்க வந்து ஒரு ஏஇ ஆக போறீங்க, இல்லை ஒரு ஜேடிஓ ஆக போறீங்க, இல்லை ஜூனியர் இன்ஜினியர் ஆக போறீங்க, இல்லை ஓவர்சீர் ஆக போறீங்கன்னா, நீங்க சப்ஜெக்டா ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னா உங்களை சர்வேல் பண்ண முடியும். நீங்க சப்ஜெக்டா ஸ்ட்ராங்கா படிக்கிறவங்க தான் மேக்ஸிமம் போஸ்டிங் கிளியர் பண்ண முடியும். அப்படி இல்லாம ஒரு சில பேர் போஸ்டிங் கிளியர் பண்றாங்கன்னா கோட்டா வைஸ் உள்ளுக்குள்ள போறவங்கள தான் இருப்பாங்க, இல்லை பார்டர்ல உள்ளுக்குள்ள போறவங்களா இருப்பாங்க. ஆனா வந்து டிபார்ட்மெண்ட்ல போனதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டஃப் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா ரொம்ப நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இந்த அளவுக்கு கத்துக்கிட்ட தான் உங்களால சர்வேல் பண்ண முடியும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள. ஓகேவா? வேலை கிடைச்சி நீங்க உள்ளுக்குள்ள போனாலும். இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப இந்த பிக்ஸ்டு பீம் இதே சிம்பிளி சப்போர்ட் பீம். இப்ப இந்த 9 11 டிப்ளெக்ஷன் இங்க 5 WL/4/384, இங்க WL/4/384. என்ன டவுட் வரும் அப்படின்னா, பிக்ஸ்டு பீமுக்கு மேல 5 வருமா, இந்த சிம்பிளி சப்போர்ட்டுக்கு 5 வருமான்னு டவுட் வரும். பிக்ஸ்டு பீம் FIXET சிம்பிளி சப்போர்ட். சிம்பிளி சப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு, S இருக்கு. S என்னது 5 மாதிரி இருக்கா, அப்ப அதுக்கு தான் மேல 5 சேர்க்கணும். அப்ப இதுக்கு செய்யக்கூடாது. ஜஸ்ட் ஏன் வச்சுக்கோங்க, 2 குழப்பம் தான், ஏன் வச்சுக்கிறேங்க. இப்ப இதுதான் உங்களுடைய ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துட்டேன், ரிவிஷன் சார்ட் மாதிரி கொடுத்துட்டேன். இதுல மொத்தம் கிட்டத்தட்ட 11 கேஸ் கொடுத்துருக்கேன். இப்ப 12வது கேஸா ஒண்ணு நடத்த போறேன். என்ன நடத்த போறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கேன்டிலீவர் பீம்ல ஒரு மிட் பாயிண்ட் வரை யூடிஎல் L/2 டிஸ்டன்ஸ்ல மீதி ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஷன் வரும் அப்படின்னு நடத்த போறேன். இந்த ரிவிஷன்ஸ் சார்ட்டை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 2ல ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 4 கொஸ்டின், மினிமம் 2 கொஸ்டின், மேக்ஸிமம் 4 கொஸ்டின் டிப்ளமோ லெவல், டிகிரி லெவல்ல கண்டிப்பாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு. அதனால வந்து இதுவரை நடத்தின அந்த ஒரு 3 பார்ட்டோ 4 பார்ட்டோ போட்டிருப்பேன். அதோட டோட்டலா நீங்க போய் கான்செப்ட்ல பாக்கணும்னா பாருங்க. இந்த கான்செப்ட்லாம் மொமெண்டேரியா மெத்தட் பார்த்துட்டேன் சார், ஒரு ரிவிஷன் மாதிரி இதுவரை என்ன கொடுத்துருக்கீங்கிறத ஒரு ஆர்டர் வைஸ் கொடுங்க ஒரே இதுல அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்காண்டி தான் நான் ஆர்டர் வைஸ் வந்து ப்ளோ சார்ட் கொடுத்துருக்கேன். இதை மொத்தமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேங்க, இல்ல வந்து நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபைனலா போனஸா ஒரு கேஸ் கொடுக்குறேன் பாருங்க. நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா வருஷம் ஒரு வருஷத்துக்கு டிப்ளமோ லெவல்ல, டிகிரி லெவல்ல, இப்ப TRB 2025 வரப்போகுது, எக்ஸாம் வந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க வர்ற எக்ஸாமுக்கெல்லாம் அதுக்கு படிக்கிறேன் இதுக்கு படிக்கிறேன் நீங்க அரைப்படியா படிச்சுட்டு இருக்கோம், எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. நீங்க எப்ப ஸ்ட்ராங் ஆகுறீங்க சப்ஜெக்ட் வைஸ், ஓகேவா, அப்பதான் உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் நீங்க உட்காந்து படிக்கணும். இப்பதான் உள்ளக்குள்ள ஃபீல்டுக்குள்ள வர்றீங்க, உங்களால போஸ்டிங் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா உட்காந்து
ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி படிக்கணும். சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அந்த டெஸ்ட் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன தவறுகள் வருதுன்னா அதே ரெக்டிஃபை பண்ணணும். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்போது தான் உங்களால் அந்த ப்ராசஸை கன்டினியூ பண்ண முடியும். ஓகே, இப்போ கேன்டிலீவர் பீமை ஒரு மிட் பாயிண்ட் L/2 டிஸ்டன்ஸ் வரை W/M அளவுக்கு லோட் ஆக்ட் ஆகுது. மீதி ஃப்ரீயாக இருக்குது. L/2 டிஸ்டன்ஸ்க்கு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இதுக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் டயக்ராம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அதாவது இப்படி கிடைக்கும். அப்போ எனக்கு இந்த இடத்துல இது A, இது B, இது Cன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ இது YB. அப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டான், இது YC. ஓகேவா? சாரி, YCன்னு சொல்லக்கூடாது, இதே அளவுக்கு தானே இது இருக்கு. அப்போ இது YB. ஓகே, இப்போ டிஃப்ளெக்ஷன் இதுல எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, இதுல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு குறைஞ்சிருக்கு. இதுதான் YC. அப்ப எனக்கு பாதி தெரியும், மீதி இந்த போர்ஷன் வந்து எனக்கு தெரியாது. இப்ப டிஃப்ளெக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதே கேன்டிலீவர் கேஸ்ல இங்க மிட் பாயிண்ட்ல லோட பாயிண்ட் லோட் ஆக்டர் மாதிரி கொடுத்துருக்கேன்ல, அதே மாதிரிதான். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே θC அளவுக்கு இருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்கும், θB அளவுக்கு இருக்கும். ஓகேவா? இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை வந்து இப்படி பிரிங்க, இதை மறைச்சிக்கிறேன். நான் இங்க சொன்ன மாதிரி இதை இந்த பக்கம் மறைச்சிக்கிறோம். இதை மறைச்சிக்கிட்டோம்னா இது எப்படி இருக்கு, கேன்டிலீவர் வித் யூரியல் மாதிரி நமக்கு இருக்கா. ஆனா டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, எல் டிஸ்டன்ஸ் இல்லை. அங்க எல் டிஸ்டன்ஸ்ல கொடுத்தா நம்ம என்ன செய்யணும்னா WL²/6A ஸ்லோப்புக்கும் டிஃப்ளெக்ஷனுக்கும் WL4/8A கொடுத்துருப்பேன். ஆனா இங்க என்ன ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னா, L/2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப அதே பார்முலா அப்படியே எழுதுங்க. அப்ப இங்க θ என்ன வரும் அப்படின்னா, WL³ தானே, L³ என்ன வரும், L/2³ வகுத்தல், நான் இங்க எங்க θ எழுதுறேன், இந்த Bங்கிற பாயிண்ட்ல தான் θ எழுதுறேன். அதுக்காக நான் டிவைட் பை 6EA வருது. அப்ப இங்க என்ன வரும், WL³ கீழே 6EA, இந்த ரெண்டு வந்து கியூப் பண்ணா வரும், 2 4 4 2 8. ஓகேவா? அப்ப 8. அப்ப என்ன வரும், மேல WL³ வகுத்தல் 8 48 EA கீழே இருக்கும். ஓகேவா? இது இந்த Bங்கிற பாயிண்ட்ல ஸ்லோப்பு θB கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு என்ன வேணும், θC அதுதான் வேணும். அப்ப θC வேணும் அப்படின்னா θC ஈக்குவல் வந்திருக்க இந்த θB இன்டு மீதி என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கும், இது L/2 அது L/2 டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா எனக்கு θC கிடைச்சிடும். அப்ப θB என்ன இருக்கு, WL³ வகுத்தல் 48EA இருக்கு. அப்ப அதோட L/2 பெருக்கும் போது மேல WL4 வந்துடும், கீழே 98EAன்னு வந்துடும். ஓகேவா? இதான் எனக்கு θC ஸ்லோப், அதாவது WL4/98EAங்கிறது. ஓகே, இப்ப விஷயம் என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்ப அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, அப்படின்னா இந்த இடத்துல θC கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த இடத்துல θC கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு, இந்த YB இருக்கு. அப்போ சாரி, θCங்கிற YC கண்டுபிடிக்கணும், டிஃப்ளெக்ஷன். அப்போ YC கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி YB இருக்கு. அந்த YB-யோட மீதி உள்ள இந்த டிஸ்டன்ஸ் வேணும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா நல்லா கவனிங்க, அதாவது இங்க உள்ள இந்த θB-யோட இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா அது கிடைச்சிடும். இல்லாட்டி இந்த θC எடுத்தாலும் இங்க போட்டுக்கலாம். θC என்ன வந்திருக்கு, WL4 வகுத்தல் 98EAன்னு கிடைச்சிருக்கு. அப்ப YB-ங்கிறது என்ன, ஆல்ரெடி W எங்க கொடுத்துருக்கோம், YB-ங்கிறது கொடுக்கலையா, சாரி. ஓகே, YB-ங்கிறது இந்த பாதி அளவுக்கு எவ்வளவு வரும் YB-ங்கிறது, அப்ப அதையும் போட்டுருவோம். அப்ப YB-ங்கிறது அந்த பாதி அளவுக்கு என்ன வரும், WL/2 வகுத்தல் 8EAன்னு இருக்கும். ஓகே, இது வரையும் எடுக்கும்போது இதை மறைச்சிக்கிட்டு, அப்ப WL4 வகுத்தல் 2 பண்ணும்போது 4 டைம், 2 4 4 16 இன்டு 8 EAன்னு இருக்கும். ஓகே, அப்ப WL4 வகுத்தல் 8 48 8 4 8 12 128 EAன்னு வந்துருது. அப்ப இது YB தான். இது எனக்கு இந்த இடத்துல இந்த YB தான். அப்ப அந்த YB எவ்வளவு வந்திருக்கு, WL4 வகுத்தால் 128 EAன்னு கிடைச்சிருக்கு. பிளஸ் இதோட சேர்ந்த WL4 வகுத்தால் 98 EA நீங்க இது பண்ணணும். அப்ப நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 128 98 போட்டு பாருங்க. போட்டு பார்க்கும்போது எதால் அடிக்கலாம், ஒரு நாங்கள் 4 8, அப்போ 6 98
6 48 48 98 இன்ட்டு 6 போடுங்க. 6 48 கெட்டு 4 36 54 58 ஓகே 588 தான் வருது. 588 வருதோ சாரி ஓகே 98 2 சரி 2ஆல் போட்டுவோம். 6 2 12 4 2 8 4 2 8 9 2 18 49 49 63 ஓகே இங்கே ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. அவத்தையும் பார்த்துக்கிறோமா? இங்கே இது கண்டுபிடிச்சது 128 கரெக்டு. அப்போ இந்த 98 தான் இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்கு. 98 இங்கே கண்டுபிடிச்சோம், இங்கே தான் கண்டுபிடிச்சோம். 2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 4 4 2 8 8 48 இங்கே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஓகே வேற என்ன வந்திருக்கு? டீட்டா பி ஓகே. டீட்டா சிக்கு என்ன செஞ்சுருக்கோம்? இந்த டிஸ்டன்ஸு அதாவது டோட்டல் எல்லேருந்து ஏ L/2 இருக்கும். அப்போ L/2 போடணும். WL போய் L/2 48 2ஆல் பெருக்குன்னா சரியா 48 2ஆல் பெருக்குனா என்ன வரும்? 96 வரும். சின்ன ஒரு பெருக்கல் தான் 96 ஓகே 96. இப்போ பண்ணுங்க. அப்போ 96 2ஆல் இது பண்ணா 4 2 8 8 2 16 ஓகே 48. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 8 போட்டு போவோமா? 8 40 6 48 7 56 ஓகே 8 போட்டு போவோம். 8 64 6 48 2 போட்டு பார்ப்போமா? 4 2 8 2 6 அப்போ என்ன வருது உங்களுக்கு? எல்சிஎம் போட்டு பாருங்க. அப்போ 2 × 8 × 2 × 4 × 3 அப்போ 8 2 16 இன்ட்டு 2 போட்டால் 32 இன்ட்டு இந்த 4 போட்டால் 4 2 6 4 2 8 4 128 இந்த 3 போட்டால் எவ்வளோ வருது? 8 3 24 4 2 2 6 7 8 3 384 வருது. அப்போ எல்சிஎம் என்ன வருது நமக்கு? கீழே 384 இஐ வருது. அப்போ இந்த 128 எதை பெருக்குனா 384 வரும்? 3ஆல் பெருக்குனா வருமா? அப்போ 8 3 24 மீதி 2 இருக்கும் 2 6 8 3 ஓகே. அப்போ 3 WL44 ப்ளஸ் 98 எதை பெருக்குனா உங்களுக்கு வரும்? 8 8 48 8 56 8 64 அப்போ 8 பெருக்குனா வருமா? அப்போ 8 64 மீதி 6 இருக்கும் போட்டு பார்த்துருவோமேயா. 8 64க்கு 4 மீதி 6 இருக்கும் 9 8 ஓகே 72 72 6 78 784 போகுது. அப்போ இது போடக்கூடாது. அப்போ 98க்கு 98 சாரி 96க்கு இங்கே மாற்றிட்டு இங்கே மாற்றல 96க்கு அப்போ 96 எதாவது பெருக்குன்னா உங்களுக்கு இது வரும்னா 4ஆல் பெருக்குனா வரும். 6 நாங்க 24 2 9 நாங்க 36 37 38 ஓகே. அப்போ 4ஆல் பெருக்குனா வரும். அதாவது நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருப்போம். ஒரு சின்ன இடத்துல மாற்றி எழுதுறது பெருக்கிறதுல வந்து தப்பு பண்ணியிருப்போம். அது டோட்டலாகவே வந்து சொதப்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கேன். அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறோம். டெரை பண்ணும்போது இந்த பிரச்சனை நீங்க இப்படிதான் வரும்னு டெரை பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி அது அவங்களுக்கு மனப்பரமா இருக்கும். இந்த இடத்துல எழுதுனாங்களே சாரு அப்போ இதுதானே வரும் அப்படின்னு நம்ம ஏதாச்சும் நான் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல வந்து நம்ம நிரப்ப போறதில்ல, ஃபில் பண்ண போறதில்ல. நம்ம வந்து கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல ஒரு டிக் தான் பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? மேல 3 4 பேருக்கு கூட்டினா 7 WL44 மேல வந்துடும். கீழே என்ன இருக்கு? 384 இ வந்துடும். அப்ப கிடைச்சிருச்சு. இது என்ன? ஒய்சி, அதாவது டிப்ளெக்ஷன் சில, இந்த சில. அப்ப எனக்கு இந்த சிங்கிற பாயிண்ட்ல ரெண்டுமே கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் டீட்டா சி அது என்னது? எனக்கு 96 WL44 போய் 96 ஏ கிடைச்சிருக்கு. எப்ப? டீட்டா சி கிடைச்சிருச்சு. ஒய்சி இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன் 7 WL44 ஓத்தல் 384 இன்னு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். அப்ப நான் கொடுத்துருக்க இந்த 11 கேஸோட இப்ப என்ன செய்றீங்க? 12வது இந்த கேஸா எழுதிக்கிறீங்க. அதே கேன்டிலீவர் பீம்ல L/2 டிஸ்டன்ஸ்ல யூடியில் ஆக்ட் அது மீதி ஃப்ரீயா இருக்கு. அப்ப அதுக்கு வந்து உங்களுக்கு டீட்டா எவ்வளவு கிடைக்கும்? ஸ்லோப் WL44 போய் 96 ஏ. அதுக்கு வந்து உங்களுக்கு டிப்ளெக்ஷன் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 7 WL44 போய் 384 ஏ கிடைக்கும். இப்ப இதுக்கு வந்து பெண்டிங் அமௌண்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன அதே ஃபார்முலா தான். போட்டு பாருங்க. பக்கத்துலயே ஒரு டாட்டர் லைன் வரைங்க, இதை சுத்தி விடுங்க. ஓகே, இதை சுத்தி விட்டா உங்களுக்கு என்ன வரும்? இப்ப இதுவே வந்து எப்படி மாறலாம்? ஃபுல் லோடு அப்படி கொடுக்கலாம். இந்த இடத்துல கொடுக்கலாமா? W × L/2 அளவுக்கு இருக்கும். அவன் W × L/2 சுத்திட்டோம்னா மீதி உள்ள இந்த டிஸ்டன்ஸ். அப்ப L/2 பாதி L/4 போட்டீங்கன்னா உங்களுக்கு W கீழ் நோக்கி போகுது L/2 இன்டு இதுல பாதி L/4. அப்ப என்ன வரும்? WL² மேல போயிருக்கோம் 4 2 8 வரும். ஓகே, அவ்வளவு தட்ஸ் ஆல். நம்ம திரும்பவும் தெரிஞ்சுக்கிறோம். நீங்க நம்ம இதே மாதிரி அங்கே
அங்கே WDAன்னு கொடுத்தேன்னா அங்கே வந்து WL/2ன்னு வந்துடும். அது என்னது இதே இதில் வந்து பாயிண்ட் அவுட் வந்து இங்கே கேண்டிலிவரில் கொடுக்கும்போது, அதாவது பேசிக் கான்செப்ட் ஒன்று தான் எல்லாத்துலேயுமே. அந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க நம்மளை எப்படின்னா குழப்பி கொஸ்டினை கொடுத்தாலும் நம்மளால சால்வ் பண்ணாம கான்செப்ட் தெரிஞ்சாவே ஆப்ஷன்லேருந்து கொண்டு வந்துடலாம். இதுதான் இருக்கு, இதுதான் இருக்காது. அப்ப இது மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னா, நீங்க படிக்கிறத கான்செப்ட்ல படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒன்னு இல்லாட்டி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். நான் திரும்பவும் சொல்றேன், இது வந்து ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஸனோட ஃபைனல் பார்ட் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன கொடுத்துருக்குன்னா எல்லா கேஸஸோட ரிவிஷன் சார்ட் மாதிரி எடுத்து மொத்தம் 12 கேஸுக்கு பெண்டிங் மூமெண்ட் ஸ்லோப் டிப்ளெக்ஸன் என்ன வரும்னு எடுத்து எழுதி கொடுத்துட்டேன். இது கண்டிப்பா ஒரு ரிவிஷனுக்காண்டி நீங்க வந்து ஒரு ரூம்ல எழுதி ஒட்டி வச்சுக்கலாம், இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு எக்ஸாம் டயத்துல எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு நோட் பேட் மாதிரி இது பண்ணி வச்சுக்கிறீங்க, ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க, சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க, ஓகே. இப்போ நான் அடுத்து என்ன சொல்ல போறேன்னா, இப்போ சியர்பஸ் பெண்டிங் மோட் முடிச்சாச்சு, ஸ்லோப் அண்ட் டிப்ளெக்ஸன் முடிச்சாச்சு. இதே சியர்பஸ் பெண்டிங் மோட்டை ஒரு மாஸ் கொஸ்டின் 6 to 7 கொஸ்டின் வர அளவுக்கு மொத்தம் 3 டைப் ஆஃப் பீம், அது அதிகம் கேட்குறது 2 டைப் ஆஃப் பீம்ல 2 டைப் ஆஃப் லோட்ல கேட்கறாங்க. கேன்டிலிவர் வித் பாயிண்ட் லோடு, ப்ராப்ளி கேன்டிலிவர் வித் பாயிண்ட் லோட், ப்ராப்ளி கேன்டிலிவர் வித் யூடிஎல், பிக்ஸ்டு பீம் வித் சென்டர் பாயிண்ட் லோடு, பிக்ஸ்டு பீம் வித் யூடிஎல். இந்த 4 கேஸ்ல இருந்து ரிப்பீட்டடாவே கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. 6 to 7 கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. டிப்ளமோ லெவல்ல மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு இதை படிப்பாங்க, டிகிரி லெவல்ல ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்னு படிப்பாங்க. இதுதான் அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். கிட்டத்தட்ட ஒரு வீடியோ 6 வீடியோவோட வரலாம், இல்லை 5 வீடியோவோட வரலாம். 3 செஷன்ல நான் முடிச்சிருவேன். அதை கட் பண்ணி 1.5 மணி நேரம் போட பாக்குறேன், இல்லை ஒரு 40 நிமிஷம் போட பாக்குறேன். கண்டிப்பா 6 கொஸ்டினாச்சும் வந்துடும் மினிமம். எப்படி பார்த்தாலும் ஒரு உறுதியா சொல்லணும், ஒரு 6 கொஸ்டினாச்சும் வந்துடும். ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ப்ரெஷர் எப்படி கிடைக்கும், ஜீரோ சியர் போர்ஸ் எங்கே கிடைக்கும், டயக்ராம் எப்படி இருக்கும், அப்புறம் சிம்பிளி சப்போர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது எது ஸ்ட்ராங்கரா இருக்கும், எது ஸ்டிப்பரா இருக்கும், பிக்சர் பீமுக்கு தான் கொடுக்க போறேன், ஓகே. அதே மாதிரி ப்ராப்ளி கேன்டிலிவர் எடுத்து கொடுக்கும்போது எண்ட் பாயிண்ட் லோட்டுக்கு அதே வந்து நெகட்டிவ் பெண்டிங் ஒரு பாசிட்டிவ் பெண்டிங் ஒன், அதே கேஸ்லேயே வந்து உங்களுக்கு ஸ்லோப் டிப்ளெக்ஸன் இங்கே கொடுத்தாச்சு. ப்ராப்ளி கேன்டிலிவர்லேயே வந்து உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் எப்படி வரும், ஜீரோ சியர் போர்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கிடைக்கும், எத்தனை கிடைக்கும், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ப்ரெஷர்னா என்ன, அது எந்த டிஸ்டன்ஸ்ல கிடைக்கும், எத்தனை நம்பர்ஸ் கிடைக்கும் ஒரு ப்ராப்ளி கேன்டிலிவருக்கு, அந்த செக்ஷன் வந்து இன்டிடெர்மினேட் செக்ஷன் சொல்றோமே, அப்ப ஐஎஸ்னு சொல்லக்கூடிய ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினேட் ஒரு வேல்யூ என்ன, இது எல்லாமே கொஸ்டின் பாயிண்ட் தான், ஓகே. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் கொஸ்டின் ஓரியன்டா வரக்கூடியது தான். இது எல்லாத்தையும் உங்களுக்கு அடுத்த ஒரு 3 பார்ட் வீடியோ இல்லை 4 வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்ல பார்க்குறேன். அப்படி இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா ஃபைனலாக 5ஆவது ஒரு வீடியோ போட்டு எல்லாத்துக்கும் என்ன மொத்தம் பார்த்தா போதும்னா இது மாதிரி ரிவிஷன் சார்ட்டோட உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகே. தேங்க்யூ.